எப்படிதான் பொழுது போக போதோ தெரியல. என்னடா பாராண்டி சொல்லுற? போன் இல்லைன்னா பொழுது போகாதா? இந்த காலத்து சோதனையை பாத்தியா? எங்க காலத்துல எல்லாம் கரண்டே இல்லாத பொழுது போக்கணும். என்னத்த சொல்றீங்க? கரண்டே இல்லாம பொழுது போக்குனீங்களா? அது கூட பரவாயில்ல. மொபைல் போன் இல்லாம எப்படி தட்டா? என்னது மொபைல் இல்லாம பொழுது போகாதா? அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு காமிக்கிறீங்களா? பாத்தியா அந்த காலத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு. ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க தெரியுமா? நாங்க இந்த காலத்துல பாத்தியா நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேளு. அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடறதுக்கும் நீங்க சாப்பிடறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. சாப்பிடுற விஷயத்துலதான் இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க விளையாட்ட எப்படி சாமி விளையாடுறீங்க? என்னதுக்கா? நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். இது எப்படிப்பா இருக்கு? தாத்தா, உங்க விளையாட்ட பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்றேன். மொபைல் போன்லாம் இல்லாம அப்ப நான்
விளையாடின விளையாட்டுக்கும் இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும். ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸ் கொடுத்து கூடவே போனையும் கொடுத்து வீட்டிலேயே உட்கார வச்சிடுறாங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுந்துடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், எதையாவது சொல்லி என்னை பயம் கொடுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த போன் வந்ததுல இருந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு இந்த போனு. மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இதோ பாரு மனிதாபிமானத்தை. கொஞ்சம் கூட எனக்கவே எல்லாமே செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க தாத்தா. இந்த மொபைல் போன் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு பாத்தியா? அப்படின்னா இந்த மொபைல் போனால எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்றீங்க தாத்தா? போன்ல கெட்டது மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல வரலப்பா, அதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு, போன் மூலியமா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உனக்கே நல்லா தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால பள்ளிக்கூடமே போன்ல தான் நடந்துச்சு. அதுதான் நல்ல விஷயம். மொபைல் போன்ன்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. அதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியாக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் போன்லயே கேம் விளையாடி பொழுது கழிக்க கூடாது. எங்க நேரத்தை வீணடிக்கிற இந்த போனை இனிமே நான் 1 வருஷமா யூஸ் பண்ண மாட்டேன் தாத்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க தாத்தா சொன்னதை கேட்டு நான் மாறிட்டேன், நீங்களாம் எப்ப மாற போறீங்க? என்ன சொல்லிடுறா, என்ன நடக்குது சொல்லு. வரட்டுது
கலர் இருந்ததுல எப்படி தண்ணி வந்தது? இதுதான் மேஜிக். வரும்போது பாருங்க, நான் இப்போ நோட்டுல இருந்து காசு எடுக்க போறேன். எதுவுமே இல்லையா? இப்ப பாருங்க, கைன் வரும்போது ஓகேவா? இப்போ நிதேஷ் வாயில இருந்து பென்சில் வைக்க போறான். குத்தி மேல பென்சில் வரும்போது கிளாப் தட்டுங்க. யாராவது 2 பேர் வாங்க. தைரியமா வந்த 2 பேருக்கு கிளாப் தட்டுங்க. காந்தல் ஆம்பல் அனிச்சை குவளை குறிஞ்சி வெச்சி மணிசிகை உந்துள் கூவிலம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிலம் கருவிலம் பயணி வாணி குரவம் பசும்பிடி வக்குளம் காய ஆவிரை வேரல் சூரல் சிறுபூனை குறுக்கிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் சண்பகம் கரந்தை குளவி தில்லை பாலை முல்லை பிடவம் வாழை வள்ளி நெய்தல் தாழை தளவம் தாமரை நாழல் மவ்வல் கோக்குடி சேடல் செம்மல் சிறுசெங்குரலி கோடல் கைதை வளை காஞ்சி பாங்கர்
மறவம் தணக்கம் ஈங்க இலாவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்து வாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் குறுக்கத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் வேங்கை புழுகு செங்கோடு வெறி தேமா குறுநரும் வன்னி மாமரம் குறுநரும் செங்குருங்காலி கருங்குவளை நாகப்பூ நள்ளிருநாரி குருந்தம் எருள். நன்றி. ಧರೇಂದ್ರ ನಂದಿನಿ ವಿಲಾಸ ಬಂಧು ಬಂಧುರ ಸ್ಫುರದ್ದಿಗಂತ ಸಂತತಿ ಪ್ರಮೋದಮಾನ
தந்தன தன தந்தான தன தந்தான தந்தான தந்தனா தந்தன தன தந்தான தந்தான தந்தன தன தந்தான தந்தான தந்தன தந்தன வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாள் வைப்பூசி கண்ணச்சி நிட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு அடராசா மகந்தா புது ராகம் படிக்க இளரோசா மலரும் அதை லேசா ரசிக்க சொல்ல ஏதேதோ செய்தி இருக்க வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாள் வைப்பூசி கண்ணச்சி மிட்டும் மானே இங்கு நான் பாடும் இசை கேளு கட்டி மனவானிலே பரப்பா அவதாசனின் இளநெஞ்சை கிளி மழை கூந்தலில் முடிப்பா நடுச்சாமத்தில் புது சிந்து ஒன்று வளையோசையில் படிப்பா அவ மாமன நல்ல சொக்க வச்சி விழி தூண்டிலில் பிடிப்பா முன்னும் பின்னும் முத்து பல்லாக்கு அந்த நடப்போட மெட்டி சுட்டி நத்து புல்லாக்கு நின்ன மின்ன ஆட பார்த்தா அத பார்க்கையில் ஆச விடுமா பார்த்தா அனல் மாதிரி ஆட சுடுமா உயிரோவியம் ஒரு காவியம் அவதா வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாடு வைப்பூசி கண்ணச்சி மிட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு அவ கண்ணு பட்டு பல வாலிபம் துடிக்கும் மணி தேரிலே வரும் அம்மன் என்று அவ மேனிதான் சொலிக்கும் நதி நீரிலே உள்ள கெண்டரென்று அவ பார்வையில் குதிக்கும் தமிழ் சீரிலே உள்ள சொல்லு எல்லாம் அவ வார்த்தையில் பிறக்கும் கண்ணம் என்னும் கிண்ணம் கொண்டாடும் கொல்லி மலத்தேனு கொஞ்சி கொஞ்சி நெஞ்ச பந்தாடும் வஞ்சி இளமான பாவை அவ ஞாபகம் ராவில் வருது ஏக்கம் தலைக்கேறவும் தூக்கம் கெடுது அவ பாட்டையை தினம் பாடுது மனந்தா வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாடு வைப்பூசி கண்ணச்சி மிட்டுமானே இங்கு நான் பாடும் இசை கேளு அடராசா மகந்தா புது ராகம் படிக்க இளரோசா மலரும் அதை லேசா ரசிக்க சொல்ல ஏதேதோ செய்தி இருக்க வைகாசி வெள்ளிக்கிழமதானே ஒரு ஜோரான திருநாடு வைப்பூசி கண்ணச்சி விட்டுமானே